பண்ணி இன்றைக்கி சந்தோஷ் தான் ஃபஸ்ட்டு முதல் மதிப்பெண் எடுத்து முதல் முறையாக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போகிறோம். ஆட்ட நாயகன் விருது இன்றைக்கி அவன் தான் வாங்க போகிறான். எனக்கு என்னடா சந்தோஷ் ஃபஸ்ட் வந்து தானே இந்த பக்கம் தலையாட்டுறதா அந்த பக்கம் தலையாட்டுறதான்னு தெரியாமல் 4 பக்கம் மாட்டோம். சரிடா, இன்றைக்கி பாரு 24/10/2025 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கான வினாடி வினா 4வது வினாடி வினா. இந்த வருஷம் அதிகமாக வினாடி வினா பண்ணது நீங்கள் தான்டா. எப்பயுமே கணினி பயன்பாடுகள் பாடத்துக்கு குறைவாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து வினாடி வினா அதிகமாக போச்சு. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்கேன். ஆரம்பிக்கலாமா? கடைசி சந்தோஷம் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி சந்தோஷம் தான் இன்றைக்கி இது டார்கெட். அவன் தான். என்னடா யார் வெளியிருந்து? வேறு என்ன சிரிச்சிங்கிறா? யார் இவங்கூட பேசுங்கியா? சரி 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 விமல்ராஜ் கூட அவன் எழுதிட்டோம். சந்தோஷ், தரவு என்பதற்கான ஆங்கில வார்த்தை என்ன? டேட்டா என்ற சொல் டேஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. தெரில சந்தோஷ், இன்னொரு முறை சொல்லுவா. தரவு என்பதற்கான ஆங்கில வார்த்தையான டேட்டா என்ற சொல் டேஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. 2 மார்க்லாம் எழுதிக்கிறோம். ஆங்கில வார்த்தை தரவு என்பதற்கான ஆங்கில வார்த்தைனா டேட்டா என்ற சொல்லுன்னு அதிலே வருதுடா. அந்த ஆங்கில வார்த்தையை சொல்கிறான்னா சார் ஆங்கில வார்த்தை தான் வந்ததுன்றான். சந்தோஷ நான் சந்தோஷ் நீ. சரி, இந்த 2 பேருக்கு தெரியல யாருக்கு தெரிஞ்சுது? எல்லாருமே ரெகுலராக சொல்கிறதுனாடா கை தூக்குறாங்களா? அஸ்வின்லாம் தூக்குனா ஒன்று கேட்குறான்ல, ஏன்டா? எல்லாருமே ரெகுலர் சார் சொல்கிற ஆதி நாராயணா. இது ஸ்பெல்லிங் சொல்லு. இரு ஒருத்தனா வரும். கை மட்டும் தூக்கிடு. டிஏ சரி விட்டுரு, போதும், நிறைய லேட் ஆகுது. கொஞ்சம் முடிச்சுக்கலாம். கை தூக்குடா. சதீஷ் சொல்லு. டிஎம் நீ கை விட்டுரு. அவன் தினேஷ நீ கை விட்டுரு. இருறா வேற யார்? ராகேந்திரா விட்டுரு. கோகுல் DAUMT விட்டுரு. குமரன் DATL இல்லை, அதுவே வந்து டாட்டாலுமே வரும். நீ சொல்கிறது அப்படியே இது பண்ணா விட்டுரு. நீ விட்டுரு. வேறு யார் கைத்து? என்னடா திடீர்னு ராஜேஷ் சொல்கிறா? டியூட் படம் பாட்டு வந்துக்கிறாரு. டேய் போஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அடா பாவி, டியூட் படத்தை சொல்கிறான்டா. டேய் ஏன்டா ராஜேஷ் இப்படி காமெடி ஷோ? டேய் காமெடி பண்ணுறதுனே வரான்டா ராஜேஷ். விட்டுறா. அடுத்து வேறு யார் இருக்கான் பாரு. விஜய் சரியானதுரா. சரி, அடுத்தால ராஜேஷ் தான். ஐயோ இதுக்கு என்ன சொல்லுவோன்னு தெரியலையே. சரி, கணிப்பொறிகள் தரவுகளை டேஷ் மற்றும் டேஷ் என்ற எண்களில் கையாளுகிறது. ஈடா ராகவேந்திரா 0 1 சரியானது. அடுத்து பவுன்குமார், கணிப்பொறிகள் புரிந்து கொள்ளக்கூடிய 0 மற்றும் 1 ஆகியவை டேஸ் என அழைக்கப்படுகிறது. என்ன மொழி? தமிழில். சரியானது. குமரன் அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறான். இயந்திர மொழிக்கு ஆங்கிலத்தில் நான் சொல்லுவோம். தெரில. நீடா என்பரசன் தெரில. தெரிஞ்ச மட்டும் கை தூக்கி பார்க்கலாம். சொல்கிறா சதீஷ். மெஷின் லாங்குவேஜ் சரியானதுரா. அடுத்தால கோகுல், பிட்டுக்கு விரிவாக்கம் சொல்கிறா. பிட்டு BIT பிட்டுக்கு விரிவாக்கம். சார் பைனரி டிஜிட்டலா? அடுத்தால தெரில. யாருடா தெரியுத? சொல்கிறா. பைனரி டிஜிட்டோடு முடிஞ்சு போச்சு. சரி, கரெக்டு சொன்னது தான் சரி. அடுத்து டேய் அஸ்வினுக்கு இல்லாமல் எங்கடா அங்கே கொண்டு போகிறீங்க? டேய் அஸ்வின் சொல்கிறா. இருமை இல்லை இருநிலை அப்படின்னா இங்கிலீஷ் என்னடா சொல்லுவோம்? இருமனோ இல்லை இருநிலை. இருமனா அது இல்லை, இருமை இல்லை இருநிலை அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவோம். தெரில. நீடா அது நாராயணா. ரிமோட்லாம் கிடையாதுடா. தெரிஞ்சது பாரு. இருநிலை இருமை. நேற்று தான் சொன்னோம்மா, கக்குவான் உங்கள்கிட்ட தான் சொன்னான். திடீர்னு ஆனால் அவன் சொல்லுவான்னு நினச்சேன். சார் நேற்று சொன்னீங்களா கக்குவான் அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சேன். சரி, தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா?
நீ சொல்கிறா டெசிமல் நீ இல்லை. இதில் யார் ஒன்றும் சொல்லாமக்குறா? பவன்குமார் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். கரெக்டா? உங்கள் 2 பேர் தான் சொல்லாமக்குறியா? சரி சொல்கிறா. பைனரி சரியானுறா. அடுத்தால அடுத்த யார்? விஸ்வா தான். விஸ்வா பெட்டு ஈக்குவல் டு இந்த டேப்லர் காலம் பார்த்தல, அது கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். படிச்சுட்டு தான் வந்து பண்ணிக்கிறேன். ரைட்டியா? பெட்டு ஈக்குவல் டு பைட்டா நீடா யாருக்கு தெரிஞ்சு கைத்து கூட பட்டுன்னு சொல்கிறா 061 முடிச்சிட்டோம். அடுத்து யார்? நீயே தான்டா. ஒரு நிபிள் ஈக்குவல் டு 4 பிட்ஸ் சரியானது. நீ ஒன்று கொஞ்சம் உள்ளவா சதீஷ். ஏன் உங்கள்கிட்ட ஒட்டி உட்கார மாட்டியா? அப்போ தான் நம்ம நீங்கள் சாப்பாடு கொடுப்பான். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா இல்லை? ஒரு ஊரில் தானே வரா? சரி. இங்கே வேறு மழைக்கு யார் யாருன்னா நான்வெஜ் கொண்டு வந்துக்கிறான்னு தெரியல. காரசாரமாக கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தூங்குவோம் நம்ம. அது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டோன்னா தான் மூச்சுன்னு இருப்பான். தெரிலன்னா யார் என்ன நான்வெஜ் கொண்டு வந்துருக்கு சாப்பாடை? மழைக்கெல்லாம் வீட்டில் தான் நான்வெஜ் கொண்டு வர மாட்டேன் தானே, எப்பயாச்சும் கொண்டு வருவேன். கரெக்ட் தானடா? இப்போ வெளில இங்கெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி அடுத்து பார்க்கலாமா? ஒரு பைட் ஈக்குவல் டு யார்? நீ ஒரு பைட் ஈக்குவல் டு நீடா சரத்து. தெரில யாருக்கு தெரிஞ்சு போடுறா? இப்போ பார் சொல்லாத யார்? இப்போ தினேஷ் சொல்லதுன்னு நினைக்கிறேன். சரி தினேஷ் தான் சொல்கிறா. 8 பிட்டு சரியானுறா. சரி அவ்வளோதான். இன்னும் வந்துடுவாங்க. நல்லா வந்துடுவாங்க. பார்க்கலாம். அடுத்த ஆள் பாரு. 1024 பைட்டு. 1024 பைட் ஈக்குவல் டு ஒரு அடுத்த ஆள்ரா. சந்தோஷ தெரில யாருக்கு தெரிஞ்சு போகிறா? பாரா விஸ்வா யாருன்னு பாரு. பின்னாடி ராகவேந்திராகிறான். இவன் பார் சதீஷ. அவன் சொல்லிட்டானா? சரத் சொல்கிறான். இருடா. மெகா பைட் இல்லை வேறு 1 பைட் இல்லை. அடுத்து யார்? இவனா சொல்கிறேன். ஜெகா பைட் இல்லை. அடுத்து நீயா சொல்லு. இல்லை இருடா. யாருன்னே சொல்லாம நீமான்னு போயினுங்கிற. யார்? ராகவேந்திரா இருக்கிறான்டா. ராகவேந்திரா சொல்கிறா. கிலோ பைட் ஏற்கனவே வேறு கிலோ பைட்டுன்ட்டான். சரி அவனுக்கு தான் கொடு. யார் கேட்குறமோ அவன்கிட்ட சொல்கிறா. 1 மார்க் வேஸ்ட்டாக போகும்டா. அடுத்தாள். அடுத்து சந்தோஷ. 1024 கிலோ பைட் ஈக்குவல் டு தெரில. ராஜேஷ் பரவாயில்ல தெரிலனா சொன்னீங்க. எதனா வேறு எதனா சொல்லி யாருக்கு தெரிஞ்சு போடுறான்? என்னடா குமரன் சொல்கிறா. கிலோ பைட் அந்த கேபி தான் கேட்குறேன். 1024 கேபி ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன வருமா அதை சொல்லணும். கேட்கறது நான் கேபிள் தான் கேட்குறேன். சரி தெரில யாருன்னு பாரு. நீ 2 வேலையும் தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. ஆதிநாராயணா என்ன போயிட்டு புரியல. ஜெட்டா பைட். ஜெட்டா பைட்லாம் இல்லை. கை விட்டுரு. வேறு யார் போடுறா? யார் சொல்கிறா? தினேஷா மெகா பைட்டு கரெக்ட் தான்டா. அடுத்தாள் யாருன்னு பட்டுன்னு சொல்லு. ராகவேந்திரா. 1024 மெகா பைட் ஈக்குவல் டு ஒரு ஜிட்டா பைட்டா. ஷார்ட்டாக சொல்ல, இங்கிலீஷில் சொல்லுங்கள. ஜிப்பா ஜிபி. ஜிபின்ற பி வரணும். சரி கரெக்ட் தான். அடுத்தாள் பவன்குமார். 1024 ஜிபி ஈக்குவல் டு ஒரு ரிசட் பைட்டா இல்லை. அடுத்தாள் குமரா. டெரா பைட்டு கரெக்ட் தான்டா. சரி அடுத்தாள் பாரு. 1024 டெரா பைட் ஈக்குவல் டு ஒரு இல்லை. அடுத்தாள் ஒருவேளை அது ப்ரொனன்சியேஷன் வரனா ஷார்ட்டாக சொல்லு. கேபி எம்பின்னு அந்த மாதிரியாவது சொல்லிவிடு. என்னடா இசட் பி இல்லை. தெரிஞ்சவங்க கைத்து கூடா சொல்கிறா. குமரா டி சரியாக சொல்கிறான்டா.
இல்லை 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 கேட்டு நான் தான் டெராபைட் தானே கேட்டது. கேட்டது டெராபைட். சரி யார் பேர் கை தூக்கிடுவேன்? யார் பேர்? ஆதிகேஷ். ஜிபி தான் முன்னாடியே போயிடுச்சு, விட்டுரு. டெராபைட் தான் இப்போ கேட்டது. 1024 டெராபைட் தான் என்னன்னு கேட்டேன். இருறா ஒன்று மட்டும் சொல்கிறா. அடுத்து யார் போகிறா? வேணுமே கை தூக்கி ஒவ்வொன்றும் முதல்ல தூக்கணும். சொல்லு. பாட்டா. எங்கடா பாட்டா ஷோரூம் செருப்பு வைக்கிறது? என்ன சொல்லு? ஷார்ட்டாக சொல்லு. பிபி கரெக்டானது. அடுத்தால் படுறா யார்? தினேஷ். 1024 பிபி பிட்டா பைட் ஈக்குவல் டு ஒரு யோட்டா பைட். ஷார்ட்டாக சொல்லு. இல்லை அடுத்தாள் அச்சுடு எதனா ஒன்று சொல்லு. ஏபிசிபிஏடி அச்சு விட்றா எதனா ஒன்று சொல்கிறா. அதெல்லாம் இது எதனா ஒன்று சொல்லணும் அஸ்வினு. எதுவுமே இல்லாமல் இதுன்னு அப்படியே விட்டுரு. யோசிச்சு பாரு. முதல் 2 பேஜை கூட படிச்சிடலாம். யோசிச்சு போகிறேன். மொத்தமாக சார் 10 பேஜுக்கு சார் நான் 2 படிச்சுனா கூட 2வது பேஜில் தாங்கிற 1 சொல்லணும்ல. எதுவுமே படிக்காமல் வந்தால் எப்பட்றா? யாருக்கு தெரிந்து போடுறா? சொல்கிறா. ஒய்பியா? இல்லை இருறா யாருன்னு சொல்லலாம். யாரா? இவன் தானா? அது சொல்லு. எக்ஸிபினே ஒன்று கிடையாது. ஏய் விட்டுரு. குமரன். இசட்பி இல்லை. டிபி முதல்ல போயிடுச்சு. ராகவேந்திரா. யூவில் எங்கடா ஆரம்பிது? யூபின்னா உத்தரப்பிரதேஷ்னு வாங்கடா. யூபி டிஎன்னா தமிழ்நாடுங்கிற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே போயிட்டான் பாரு. உத்தரப்பிரதேஷ் போயிட்டான் அவன். எதுனா சொல்லுண்டானுவே ஆரம்பிச்சுது நம்மளுக்கு. அடுத்து யார் பேர்? இவன் தான் சொல்கிறா. எக்ஸாபைட் கரெக்டாக அடிச்சான் பாரு. இபி எக்ஸாபைட். அடுத்தாள் பாரு யார்? ஆதிநாராயணா. 1024 இபி அதாச்சும் எக்ஸாபைட் இஸ் ஈக்குவல் டு ஒரு டெராபைட்டில் முடிய முடிச்சுட்டு வந்துட்டு நீடா. ஜாட்டாபைட். ஷார்ட்டாக சொல்ல. இசட்பி சரியானது. அடுத்தாள்ரா 1024 இசட்பி இஸ் ஈக்குவல் டு ஒரு இபி தான் சொல்லிட்டான்ல. ஒய்பி கரெக்டா. சூப்பர். சரி அடுத்தாள் பார் சதீஷ். இதுக்கப்புறம் ஓரளவுக்கு கம்மியாயிட்டா. ஆஸ்கி விரிவாக்கம் சொல்கிறா. ASCII ஆஸ்கி விரிவாக்கம் தெரில நீடா. ஓ நிறைய பேர் தூக்குறான் பார். கை தூக்குடா. யார் பார்? ஆதிகேஷன். ஆதி நாராயணன் சொல்கிறா. இன்ஃபர்மேஷனா? இன்ட்ரெஸ்ட்டு வரவு வட்டி அக்கௌண்ட்ஸ் போயிட்டு வரான். அப்படி உள்ள யூட்டன் எடுத்து வரான். கூகுள். தெரில. அடுத்தாள் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ். சரி இரு யாரும் சொல்ல. அடுத்தாள் யார் பேர்? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்செக்ஷன். என்னது? இன்டர்சேஞ்சா? இன்டர்ஸ்டெச்சு. ஸ்டெச்சுனா தைக்கிறது. உள்ளே தைக்கிறதுன்னு அர்த்தம். இன்டர்ஸ்டெச். சரி யார் பேர்? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நானே இன்டர்சேஞ்ச் சொன்ன ஆமான்ட்டு இருக்கணும் நீ. ஏண்டா? சரி நானே இது கேட்கலாண்ணா. நீ இன்டர்சேஞ்ச் தான் சொன்ன பொழுது இன்டர்சேஞ்ச் ஆமான்ட்டு தானே முடிஞ்சு போயிருக்கோம். சரி பார்க்கலாம். அடுத்தாள் யார்? இந்த ஆஸ்கி வேல்யூக்கு ஏவுக்கு என்னடா மதிப்பு? நம்ம அது மட்டும் அடிக்கடி சொல்லியிருப்போம். ஏவுக்கு ஆஸ்கி வேல்யூ மதிப்புண்ணா சந்தோஷ தெரில. சரி யாருக்கு தெரிஞ்சு பார். சொல்கிறா விஜய். ஆஸ்கி மதிப்புண்டா. ஏன்னா கீபோர்டில் ஏன்னு ப்ரெஸ் பண்ணால் அது என்னவா எடுத்துக்கும்? இல்லை என்ன தெரிஞ்ச பார். ஒன்றும் இல்லை. 67 இல்லை. கிட்ட வந்தான். 68 அந்த சீரீஸில் தான் வருதுண்டா. 65 தான் சரியானது. 67 65 64 கூட ஒன்று தான் இது பண்ணிட்டான். சரி அடுத்து யார்? யாரா? சந்தோஷ் முடிச்சுட்டு. இந்த சந்தோஷா? சந்தோஷ் எண்முறைகள் எத்தனை வகைப்படும் பாரா? பெல் பண்ண போகிறாங்கடா. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இது. எண்முறைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகை. அடுத்து ராஜேஷ் 2. அடுத்து நீ 1 0
ரெண்டுமே தப்பு. யாருக்கு தெரியுது? கை தூக்குடா. அஸ்வினே 5 இல்லை. டே அப்பா டே அங்கெல்லாம் கிடையாது. 4 சரியான்றா. அடுத்துடா. அடுத்து யார் பேர்? ராகவேந்திரா. அந்த 4 எண்முறைகள் தமிழில் சொல்லு. எண்முறைகள் 4 வகைப்படும் சரியானது தமிழில் சொல்லு. தமிழில் தலைப்பே நுண்செயல்னு வருது தெரியுது. எங்கன்னா சம்மந்தங்க ராகவேந்திரா. இதோட விட்டுரு. அதெல்லாம் நீ எங்கே ஆகும்னு இருப்ப. பவன்குமார் ரெடியாகிறாமல நல்ல சவுண்டை சொல்ல. சரியான்றாங்க. சூப்பர். அடுத்தாள் குமரன். இந்த 11 எண்ணுக்கு இங்கிலீஷில் ஒன்றே ஒன்று தான். 11 எண்ணுக்கு இங்கிலீஷில் நான் சொல்லுவேன். அடுத்து இன்பரசன். ஃபஸ்ட்டு வாங்கடா, ஜாலியாக இருக்குடா. ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கடா இரு. இன்பரசன் தெரில. யாருக்கு தெரிஞ்சு பேர்? 2 பேர் தானே. யார் பேர்? டெசிமல் நம்பர் சரியானதுரா. அடுத்தாள் யார்? கோகுல். இருநிலை எண்ணுக்கு இங்கிலீஷ் நடா. இருநிலை எண் என்ன சொல்கிறா பட்டுன்னு? சரி பைனரி சரியானது. பட்டு சொல்லணும். அதெல்லாம் ஈஸியாக கற்றுலாம் வேகமாக போய்டும். தினேஷ் தான் எண்ணிலை எனக்கு இங்கிலீஷில் சொல்கிறா. எண்ணிலை எண். அஸ்வினே யாருக்கு தெரிந்து போடுறா? யாருக்கும் தெரியலையா? எண்ணிலை என்றா கெஸ் பண்ணி யாருன்னா சொல்ல தெரிந்தப்பாரு. ஏன்னா அது வரலாறு காணாத அளவுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி இவ்வளோ சேர்ந்து ஆக்டல்ரா டேய். ஆக்டல். சரி ஓகே. அடுத்து யார்? ஆதிநாராயணா. 16 நிலை எண்ணுக்கு இங்கிலீஷ் நான் சொல்லுவோம். 16 நிலை எண் அதான் 11 சொல்லிட்டான். எக்ஸ்ட்ரா டெசிமல் சரியானது. என்ன இவ்வளோ தயங்குறானுங்க? படிக்கலையா அவனுங்க? சரி அடுத்தாள் பாரு. விஜய். இப்போ பாரு இது ஈஸியாக இருந்து 11 எண்ணுக்கு அடிமானம் நம்பர் என்ன? அது மட்டும் சொன்னால் போதும். அடிமானம் என்ன போடுவோம்? 11 எண்ணுக்கு அடிமானம் நீடா 10 சரியானதுரா. அடுத்து சதீஷ் போகிறேன். எவ்வளோ ஈஸியாக வருது. இருநிலை எண்ணுக்கு அடிமானடா நீடா. ஐயோ டேய் யார் அஸ்வினே இத்தனை பேர் கை தூக்கிறான். நீ சொல்லிடுன்றதுக்காக சீக்கிரமாக சொல். சரி இரு. இல்லை இரு. தினேஷ் பாரு. தினேஷ் வருவான்னு நினைக்கிறேன். 2 சரியானது. சரி அடுத்து யாரு? சந்தோஷ். எண்ணிலை எனக்கு அடிமானம் நீடா. அவனுக்கு எவ்வளோ இதாக சொன்னாலும் சொல்ல மாட்டான்னு. எவ்வளோடா? 12 கிடையாது. கைத்து கூட பட்டுன்னு யார் பாடுறா? எண்ணிலை எண்ணின் அடிமானம் யார் பட்டுன்னு சொல்லு. தினேஷ் தான் வருவான். கோகுலா 8 சரியானதுரா. அடுத்தாள் அந்த சந்தோஷ். ஆர் சந்தோஷ். நீடா இன்ஷியல் உண்டு சந்தோஷ். எஸ் சரி. ஆர் சந்தோஷ். 16 நிலை எனக்கு அடிமானடா. 6 16 முடியறதுனால 6 அடிச்சாம்பார் எப்படி. அடுத்து ராஜேஷ். அப்படியே அப்பா யாருக்கு தெரிந்து போடுறா? டேய் ஃபஸ்ட்டு வாங்கடா. கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஆன்சர் சொல்கிறேடா. ஒரே இது இருக்கிறானா? சரி இதோ சதீஷ் வந்துட்டா. கை தூக்கிட்டானே. சதீஷ் சொல்கிறா. 14 சரியாக இருந்தது. கடைசி நேரத்தில் கை தூக்குறான். அதுக்கப்புறம் என்ன போகலாம்னா லேட் ஆகி தூக்கணும்னா விட்டுலாம். என்ன சொல்கிறா? இப்போ பாரு இதில் 4 பேருக்கு தான் கிடச்சிருக்கும். இது பண்ணிட்டான். சரி இந்த அடிமானம்னு சொன்னோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் 2 பேர் சொல்லலாம். ஒரு பேர் ஒருத்தன் சொல்லி இன்னொருத்தன் கேட்கலாம். யார் கேட்க யார் கேட்கணும்? நீ தானா? அடிமானத்துக்கு இங்கிலீஷில் ஒரே ஒரு இங்கிலீஷ் 2 இருக்குது. இதா பையா. அடுத்து யார்? இவனா? பேஸ் சரியானது. அடுத்த நீ இன்னொரு வார்த்தை இருக்குது தெரில. இரு. அடுத்து இன்பரசன் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? யார் போகிற பார்த்து சொல்ல. ரேடிக்ஸ் சரியானதுரா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் இது கேட்கலாம். அவனுங்களை இது கேட்டோமா இல்லையா? வரல போடுவாங்க. சரிதான். யார்? கூகுள். ஈஸியாக இருந்து போகிற. எம்எஸ்பி விரிவாக்கும். எம்எஸ்பி சரி கரெக்டான. அடுத்தாள் எல்எஸ்பி. அதே இதுதான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாற்ற போகிறேன். எல்எஸ்பி தெரில. அஸ்வினே தெரில. யாருக்கு தெரிஞ்சு கை தூக்கு. இங்கே பாரு. இந்த பக்கமுங்க ஒரு விஜய் இருக்கான். விஜய் என்னடா?
லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் நல்லா ப்ரொனன்சியேஷன் பண்ணு. சரி ஓகே, அவனுக்கு தான் கொடு. லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இதில் கேட்கறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இது எதனா படிச்சிருக்கானு பார்க்கலாம். யார்? ஆதிநாராயணா பிசிடின்னு விரிவாக்கம் சொல்கிறார். பிசிடி முது ஒடிக்கிறா ரொம்ப. பிசிடி தெரியல நீயா? கரெக்டா? நீ தான் படிச்சிருக்கீங்களாடா? மீ கோடெலாம் படிச்சிருக்கேன்னா படிச்சிருக்கியா? சரி கேட்கலாம். இப்போ அடுத்தாள் விஜய். இபிசிடிஐசி நீடா? இபிசிடிஐசி யாருக்கு தெரிஞ்சு பாடுறா? யாருக்குன்னு தெரில. எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். அடுத்து சதீஷா. அடுத்து இஸ்கி ISCII. அந்த ஆஸ்கி மாதிரி தான் ஒரே ஒரு வார்த்தை மாற்றணும். யார் சொல்கிற? நீ தான். ISCII தெரில. சரத்தை ட்ரை பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருந்தாலும் படிச்சிட்டோம்டா. யாருக்கு எடுத்து போகிற? இரு கை தூக்குடா. என்ன சந்தோஷ் ஆமான்ட்டு கட்சி அவன் எதுவுமே கை தூக்காமுங்கிறான். வேறு நினச்சிட்டானா? சொல்லு. சூப்பர்ரா. அதே தான் அமெரிக்கனுங்கிறது இந்தியன் போட போகிறேன். சரி இதுக்கு மேலே இதில் வேணாம். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புக் பேக் போயிடலாமா? அடுத்து யார் போடுறா? புக் பேக். வேகமாக போக முடியாது. கவுண்ட் ரெடி. கணிப்பொறியின் மைய செயலகத்தில் பிட்டுகளின் எண்ணிக்கை எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? பைட், நிபிள், வேர்ட் நீளம், பிட். சரியானது. லாஸ்ட் சந்தோஷ். ஒரு கிலோபைட் என்பது எத்தனை பைட்டுகளை கொண்டது? 1000, 8, 4, 1024. 1024 சரியானது. ஆனால் ஒன் வேர்டு இது கரெக்டாக எழுதி பாஸ் பண்ணிட்டான் காலண்டில். கரெக்ட் தானே? ஒன் வேர்டு மட்டும் படிக்க என்னன்னு தெரியல. பார்க்கலாம். இது இந்த சந்தோஷா. 2 என்பது எதை குறிக்கிறது? கிலோபைட்டா, டெராபைட்டா, பீட்டா பைட்டா, ஜீட்டா பைட்டா? ஜீட்டா இல்லை நீடா? பீட்டா பைட் சரியானது. அடுத்தால் பாரா. பைனரி கோடட் டெசிமல் முறை எத்தனை எழுத்துருக்களை கையாள முடியும்? 64, 255, இல்லைடா வர அது நான் இது எனக்கு மறந்து போச்சு. இரு யாருன்னு அவன் சொல்லுவான்டா. டேய் சில நேரங்களில் நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ அஸ்வின்லாம் எப்பவுமே சொல்லாதவங்கிறதுனால அவன் சொல்லியிருப்பேன். புரியுதா? அதுலடா. ஓஹோ அவனை கேட்டதே அவன் தானா? ஓ சரி அவன் உனக்கு தான். அப்போ இது பார்த்து சொல்கிறா. பைனரி கோடட் டெசிமல் முறையில் எத்தனை எழுத்துக்களை கையாள முடியும்? இருறா கைத்து கூட மற்றலாம் விட்டுறா. டேய் பைனரி கோடட் டெசிமல் முறையில் எத்தனை எழுத்துக்களை கையாள முடியும்? அது அப்படி விட்டுரு. ஓ ஆப்ஷன் சொல்லியே நான். 64, 255, 256, 128. இரு அவன் திரும்ப 256. சரி இரு பார்க்கலாம். இரு வேறு யாருன்னா சொல்கிறான்னு பார்க்கலாம். வேறு அஸ்வின் இல்லை அவன் இன்பரசன். இரு ஒரு சரி இரு புக்கில் பார்த்துறேன். சரி கை தூக்கு. யார் கை தூக்கு? சார் வாங்க. கீழே இருக்காங்க சார். நான் தான் வர சொல்லியிருந்தேன் சார். சரிங்க சார். சரிங்க சார். கீழே இருக்கான் சார் பையன். ஆர் பாலாஜி தாமோதர். இல்லை அதில் இல்லை தப்புடா. பவனை விட்டுரு. சந்தோஷ் நீ சொல்கிறா. 256 சொல்லி முடிச்சிட்டான். நீடா விட்டுறா. ராஜேஸ்வர் நினச்சி தூக்குறான். தினேஷ் டேய் திரும்பவுமாடா. 64, 255, 256, 128. என்னடா நீ இப்போ உண்மையாடா கேட்டாங்க? எதுக்குடா நீ இது பண்ணிக்கிறா? நான் கேட்டால் தான் சொல்லணும். வேறு யாரா? அஸ்வின்னா லீடிங்கில் போயிட்டானா? என்னடா பண்ணுவேன்? அவனுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பே தர. சதீஷா? சதீஷ் சொல்கிறா. 64 தான் சரியானது. அப்படியா?
சரிடா அவனுக்கு தான் கூட 64 தான்டா புக்கில் இருக்கு. யார் நோட்ஸில் அப்படி தான் படிச்சுக்கிறியா? நோட்ஸ்லேயே 64 தான்டா கொடுத்துருது. நீங்கள் தான் சரியாக பார்க்கலாம். புக்கில் இதை பார்த்துட்டேன் 64 தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் 250 சொல்லி தான் எடுத்து பார்த்தேன். சரி 64 சரி அவனுக்கு தான் கொடு. சரி அடுத்த கொஷின் போயிடலாம் பாரு. முடிய போகுதுடா. இன்னும் 5 நிமிஷம் தான். இல்லைடா உனக்கு 2 பேர் தான் ஓஹோ சூப்பர் கரெக்டாக பிடிச்சான் பாரு. கரெக்டா. கீழ்கண்டவற்றில் எது எண்ணிலை எண் கிடையாது? 645 இல்லாட்டி 645. எப்படி சொல்கிறேன்? 645 234 876 123. சரியான்றா. சரி 3வது படம் போயிடுமா? இல்லாட்டி 3வது படம் புக் பேக் மட்டும் கேட்டு முடிச்சிருவோமா? ஏன்னா சரியாக போய்டும் நம்ம முடிச்சுட்டு போகிறதுக்கு. இதுலேயே கூடுதல் வினாக்கள் கேட்கவே இல்லை தானே? இது பார்க்கலாம் கூடுதல் வினாவில் எதனா இருக்கான்னு பார்க்குறேன். இதெல்லாம் கேட்டது தான். இது கேட்டது. ஸோ இது வேணாம்டா. இதில் கூடுதல் வினா ஒன்று இதோட இதில் கேட்டு முடிக்குமா? யார் பாரு குமரன் முடிச்சுக்கலாம்டா. டைம் ஆகிடுச்சு பாரு. பின்வருவனவற்றுள் எது கணிப்பொறியின் மூளை என அழைக்கப்படுகிறது? உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், நினைவகம், நுண்செயலி. இருடா டேய். அவன் ஏன் சும்மா யார் கேட்குறாங்க? இப்போ வெளில உட்காந்து போடா. இருடா. நுண்செயலி சரியானதுப்பா. அவன் யார் சொன்னதுனே தெரியாமல் போச்சு. சரி இவனு தான் கொடு. ஆர்டரா இருறா யாருன்னா ஒன்று கிடைக்கும்ல. அடுத்தாள் இன்பரசன் படுறா. பின்வருவனவற்றுள் எது நுண்செயலியின் பாகம் அல்ல? கணிதன செயலகம், கட்டுப்பாட்டகம், கேஷ் நினைவகம், பதிவேடு. சரி அந்த அடுத்தாள் படுறா. எத்தனை பிட்டுகள் ஒரு வேடை கட்டமைக்கும்? 8 16 32. பயன்படுத்தப்படும் செயலியை பொறுத்தது. சரியானது. அடுத்தால் பின்வரும் எந்த சாதனம் நினைவக முகவரி பதிவேட்டில் முகவரியை குறிக்கும் போது அதன் இருப்பிடத்தை அடையாளம் காட்டும்? லொக்கேட்டர், என்கோடர், டீகோடர், மல்டிப்ளெக்சர். டீகோடர் சரியானது. அடுத்தால் பாரு. பின்வருவனவற்றுள் எது ஒரு சிஐஎஸ்சி செயலி ஆகும்? இன்டெல் P6, AMD K6, Pentium 3, Pentium 4. சரியானது. அடுத்தால் எது வேகமாக செயல்படும் நினைவகமாகும்? வன்பட்டு முதன்மை நினைவகம், கேட்ச் நினைவகம், ப்ளூரே நினைவகம். சரியானது. அடுத்தால் ஒரு 8 பிட்டு நினைவக பாட்டை உள்ள செயலி எத்தனை நினைவக இடங்களை அடையாளம் காணும்? 28 1024 256 8000. சரியானது. அடுத்தால் ஒற்றை பக்கம் மற்றும் ஒற்றை அடுக்கு 12 சென்டிமீட்டர் விட்டமுள்ள டிவிடியின் மொத்த கொள்ளளவு எவ்வளவு? 4.7 GB, 5.5 GB, 7.8 GB, 2.2 GB. அடுத்தாள்ரா ஃபஸ்ட்டுக்கு இருடா. அடுத்தாள் யாராவது சொல்லுவோம் இருங்கடா. ஏன்டா இவனா? ஏன்டா சொன்னல ஃபஸ்ட்டுனா எப்படிடா அது? அடுத்தாள் சிடியின் குறைந்த அளவிலான தரவின் அளவு யாது? தொகுதியா, பகுதியா, பிட்ஸா, தடங்களா? சரியானது. அடுத்தாள் கணிப்பொறியின் திரைச்சாதனத்தை இணைக்க உதவும் தொடர்பு சாதனம் எது? USB, PS2, SCSI, VGA. இன்னும் இருக்காண்டா. VGA சரியானது. சரி கூடுதல் வினா எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இருடா ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு தானே ஒரு கொஷினு. கூடுதல் வினா ஒரு 5 இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதாவது முடிச்சுக்கலாம். கவுனி யார்? சந்தோஷ். டேஷ் என்ற முதல் பொதுப்பயன் நுண்செயலியை இன்டெல் என்ற நிறுவனம் உருவாக்கியது. அது பாரு 1011 4004 386 486. சந்தோஷ் இது 456 கிடையாது 486. சரி யாருக்கு தெரியும் பாரா? 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். ஏன் தயங்குற? யார் பாரு இதில்? யார் பாரு? விஜய் சொல்கிறா. 386 இல்லை. யார் அடுத்து? விரா. அவன் இல்லை. அதுவும் இல்லை. வேற 1011 4004 386 486. 4004 சரியான்றா. அடுத்து ஒன்று பாடுறா. லாஸ்ட் கொஸ்டின்ரா. அவனோட லாஸ்ட்டு. பின்வருவனவற்றில் எது RISC செயலி கிடையாது? Pentium 4, Intel P6, AMD K6, Pentium 2. என்னடா? Pentium 2 சரியானது. இதோட முடிச்சுக்கலாம். சரி கவுண்டரா.
24/10/2025 வெள்ளிக்கிழமை 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட வினாடி வினா 4வது வினாடி வினாவில் யார் யார் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம்டா. விஜய் 2 மதிப்பெண், ராகவேந்திரா 4 மதிப்பெண், பவுன்குமார் 5 மதிப்பெண், சதீஷ் 3 மதிப்பெண், சந்தோஷ்குமார் 6 மதிப்பெண், செந்தமிழ் செல்வன் 6 மதிப்பெண், தினேஷ்குமார் 4 மதிப்பெண், குமரன் 2 மதிப்பெண், விஸ்வா 7 மதிப்பெண், அஸ்வின் 2 மதிப்பெண், கோகுல் 5 மதிப்பெண், எஸ் சந்தோஷ் 1 மதிப்பெண், ராஜேஷ் 2 மதிப்பெண். பேர் எல்லாருமே எழுதி வச்சிட்டியா? இல்லைடா, இன்பரசன் ஆதின்னு போட்டுக்கிற, அந்த எதுவும் போட காணும், அப்படியே பேரோட விட்டுக்கிற. சரி சரி, இன்பரசன் 1 மதிப்பெண், ஆதி நாராயணன் 1 மதிப்பெண். மதிப்பெண் அஸ்வின் 2 மதிப்பெண் போட்டுக்கிறான். சரி, பெண் கொண்டா பாக்ஸ் கொடுக்குற. வா வா, டைம் ஆயிடுச்சு. அப்படியே மொத்தமாக கொண்டாடா சந்தோஷ். அப்படியே வா வா. சரிடா, இந்த வினாடி வினாவில் இந்த யார் யாருக்கு கொடுக்குறான்னு எழுதி வச்சுக்கிறியா? யாருக்கு யாருக்கு ப்ரைஸ் கொடுக்குறான்னு எழுதி வச்சுக்கோ. லாஸ்ட்டாக யார் கொடுத்த ஞாபகம்தாடா? லாஸ்ட்டாக யார் கொடுத்த ஞாபகம்தா? அங்கே உட்காந்து அங்கே உங்கள் இடத்துல உட்காந்து. யார் கொடுத்த ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு தான்டா. திரும்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுமா? சரி, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிறது வந்து விஸ்வாடா. விஸ்வா தானே இன்றைக்கான அதிக மதிப்பெண் விஸ்வா. விஸ்வாக்கு யார் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு 2 பேர் அஸ்வினும் ஆதி நாராயணன். இந்தடா அந்த இடத்து நீ நின்னடத்து கொஞ்சம் கேப் விட்டு நீ நின்னடத்தே போயிடல, அப்போ தான் கரெக்டாக ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். கிளாப் பண்ணுறா. அடுத்து இரண்டாவது பரிசு வந்து யார்? 2 யார்? செந்தமிழ் செல்வனுக்கு யார் கொடுக்குறப்பார்? யார் கொடுக்க போகிறது பார்? செந்தமிழ் செல்வன் வந்து 2வது பரிசுடா. 2வது பரிசு செந்தமிழ் செல்வன். ஓகே டன். இன்னொருத்தர் 2வது பரிசு வாங்குறேன். யார்? வி சந்தோஷுக்கு 2வது பரிசுடா. ஓகேடா, ப்ரைஸ் வாங்கணும். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவா, ஒருத்தர் ஃபோட்டோ எடுவா. இந்த ஒயிட் கலர் மட்டும் ப்ரெஸ் பண்ணு. வாடா. தெரியுமா பாரு, நான் முதல்ல தெரியுமா சார்? சரி, ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து. அடுத்தது வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்தா. சரிடா, சரி கிளம்புறியா?